ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மாதவன். இன்றைக்கி நம்ம கான்செப்ட் ஆஃப் சிஏல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ பாத், அதாவது ஜேர்னி. 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம சிஏ ஃபைனல் முடிக்கிற வர என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபீஸ், என்னென்ன உள்ள கஷ்டங்கள் இருக்குது, எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இன்றைக்கி உடச்சி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தமிழில். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்மேட். இந்த இடத்துல நான் ஏன் செக்மேட் அப்படின்னு சொல்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12th முடித்தோன்னே நம்ம சிஏ பார்த்து சூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு 2 வழி இருக்குது. சிஏக்குள்ளே போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபவுண்டேஷன் ரூட், டைரக்ட் என்ட்ரி ரூட் அப்படின்னு. ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னா என்னென்னா, 12th முடித்து டைரெக்டாக உள்ளே போகிறது. 12th முடித்தோன்னே நீங்கள் எந்த ஒரு கிராஜுவேஷன் படிக்கணுமோ இல்லை டிகிரி போடணுமோ எந்த ஒரு அவசியமும் காலேஜுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஃபவுண்டேஷன் முடித்தோன்னே 12th முடித்தோன்னே ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். 12th முடித்ததுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 12th எழுதி முடித்தோன்னையுமே அந்த ஹால் டிக்கெட்டோட இதை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனலாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் வந்தோன்னே அதை நீங்கள் இது பண்ணி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் 3 இது இவங்க எழுதணும். ஃபவுண்டேஷன் ரூட்டில் போனால் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர், அடுத்து ஃபைனல், அடுத்து டைரக்ட் என்ட்ரி ரூட். டைரக்ட் என்ட்ரி ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் கிராஜுவேஷன் படிக்கணும். 3 வருஷம் கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ற ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத தேவையில்ல. ஆனால் இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 12th முடித்து 6 மாதத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதிடலாம். 12th முடித்த 6 மாதத்தில் ஃபவுண்டேஷன் எழுதிடலாம். ஆனால் டைரக்ட் என்ட்ரிக்கு போகணுன்னா 3 வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் 3 வருஷமாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படின்னும் போது 6 மாதம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர் போகிறது பெருசா, 3 வருஷம் கழித்து நீங்கள் இன்டர் போகிறது பெருசா. இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு அடியாகும். ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் இந்த 4 பேப்பருன்றது அவ்வளோ ஈஸி, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. 12th ஸ்டூடெண்ட் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் தேவையில்ல. அப்படியே நீங்கள் இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல். இப்போ அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர். 4 பேப்பரில் பேப்பர் 1 and 2, பேப்பர் 1 and 2 அதில் லா ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். 2மே நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். பரீட்சையில் போய் 3 மணி நேரம் 3 hours உங்களுக்கு இருக்கும். 3 hours இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 15 minutes உங்களுக்கு ரீடிங் டைம் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் ரீடிங் டைம். இப்படி பேப்பர் 1 and 2க்கு மட்டும் ஃபஸ்ட்டு 15 minutes ரீடிங் டைம் கொடுத்துருவாங்க. 2மே 100 மார்க்ஸ்க்கு. இது 2மே 100 மார்க்ஸ். இது டிஸ்கிரிப்டிவ், நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் சம் போடுற மாதிரி இருக்கும், லா எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பேப்பர் 3 and 4. பேப்பர் 3 and 4 அப்படின்னா அது ரெண்டுமே என்னென்னா எம்சிக்யூ பேஸ்டு. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணி, ஓஎம்ஆர் ஷீட் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். அப்போ 100க்கு 40 எடுத்தாலே நீங்கள் பாஸு தான். ஆனால் இதில் என்ன ஒரு செக்மேட் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் செக்மேட்டுன்னு சொன்னேன்ல, செக்மேட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த செக்மேட் எப்படி இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் 100க்கு 40 மார்க் எடுத்தாகும். 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இப்போ என்னென்னா, நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 40 கரெக்டு.
இப்போ அந்த 10 வந்து நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க. அந்த தப்பாக எழுதின 10க்கும் -0.25 அப்படின்னா 0.25 × 10 எவ்வளோ? 2.5. அப்போ நீங்கள் எடுத்த 40 மார்க்கில் 40ல் -2.5 வந்துடும். நீங்கள் 40 கரெக்டாக எழுதியிருந்தாலுமே -2.5 வந்துருச்சுன்னா எவ்வளோ வந்துடும்? 37.5 வந்துடும். 37.5 வந்துருச்சுன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னது? தெரியாத கொஸ்டினை விட்டுறணும். எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுவேன்ற கான்செப்ட்டு இந்த MCQ பேப்பர்ஸுக்கு செட் ஆகாது. அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சரி, நான் அடுத்து போயிடுறேன். அடுத்து இன்டர்மீடியேட்டை பொறுத்தவரை 6 பேப்பர். இன்டர்மீடியேட் 6 பேப்பர். நீங்கள் 12th முடித்தோன்னே 6 monthஸில் ஃபவுண்டேஷன் எழுதிடலாம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண உடனே இன்டர்மீடியேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இன்டர்மீடியேட்டுக்கு அப்ளை பண்ணால் 6 பேப்பரை ஃபஸ்ட்டு 3 பேப்பரை ஒரு குரூப்பாகவும் அடுத்த 3 பேப்பரை ஒரு குரூப்பாகவும் பிரிச்சுருவாங்க. அவங்களே பிரிச்சுருக்காங்க. 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. 6 பேப்பர் மொத்தம் 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பேப்பரும் 100 மார்க் ஈச். இதில் 2 அப்ரோச் இருக்குது. எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரூப் ஒன் இப்போ 3 பேப்பர் இருக்குது. 3 பேப்பர் இருக்குது. மொத்தம் 40 எடுத்தால் பாஸு. சரியா? 40 எடுத்தால் பாஸு. ஆனால் இங்கே பின்னாடி அக்ரிகேட்டுன்ற ஒரு கான்செப்ட் வருது. அதை சொன்னால் தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ என்னென்னா, நம்ம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது இல்லை எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 3 பேப்பருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் குரூப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் ஒரே அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 குரூப்புக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு வே. ஆனால் இந்த இடத்த உங்களுக்கு வைக்கிற செக்மேட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த 6 பேப்பரில் 5 பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. 6வது பேப்பரில் ஃபெயில் ஆனால் இந்த ஒரு குரூப்பை மட்டும் இந்த 6வது பேப்பரில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ இந்த குரூப் நான் பாஸ் பண்ணிட்டேன்ல, இந்த குரூப் எழுத தேவையில்லையா அப்படின்னா இல்லை. 6ஐயுமே நீங்கள் திருப்பி எழுதணும். அப்புறம் நீங்கள் ஒரு குரூப்பாக எழுதுறீங்க இல்லையா, அப்போ இந்த ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த குரூப் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்து இந்த குரூப் எழுதும் போது இந்த 6வது பேப்பர் உங்களுக்கு அடி ஆகுது. 6வது பேப்பர் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னும் போது நீங்கள் திருப்பி இந்த குரூப்பை மட்டும் எழுதுனா போதும். இதில் இருக்க செக்மேட் இதுதான். இதை நீங்கள் புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கூட போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் மெயினான விஷயம். அடுத்து நீங்கள் இங்கே இன்டர் பாஸ் பண்ணிட்டீங்க. இன்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ண அடுத்தே ICITSS ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று. ICAI நம்மளோட மதர் பாடி. ICAI தான் நம்மளோட மதர் பாடி. அவங்க இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கு 12,000 அரௌண்டில் ஃபீஸ் வரும்னு நினைக்கிறேன். இதை அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஆஃபர் பண்ணலை, இது கன்ஃபார்மாக நம்ம இன்டர் முடிச்சுட்டு அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த ICTSS ப்ரோக்ராமில் சொல்லி தருவாங்க. இது 1 மாதம் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸ். இது நீங்கள் பக்கத்தில் எங்கே SARC பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். 1 மாதம் வரும் கண்டிப்பாக. இதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். தென் இந்த இதை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ICITSS ப்ரோக்ராமை முடித்ததுக்கப்புறம் நம்மளோட CA ஜேர்னிலேயே மெயினான கான்செப்ட், மெயினான இடம் இதுதான் இதில் முக்கியமானது. ஆர்டிக்கிள்ஷிப் அப்படின்னா நம்ம ஒரு CA முடித்தவங்கக்கிட்ட போய் நம்ம வேலை பார்க்குறது. இப்போ எப்படி நான் இன்டர் முடிச்சிட்டேன், நான் ஒரு CA சார்கிட்ட போய் நான் வேலை கேட்குறேன், அவங்க தரமாட்டுறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது,
இது எல்லாமே நம்ம ஐசிஐ மதர் பாடி நம்மளோட கோர்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. எப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சிஏ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வேலை பார்க்கலாம். அவங்க எப்படின்னா 2 வருஷம், இதோட டியூரேஷன் 2 இயர்ஸ். 2 வருஷம் கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் ஃபைனலுக்கே போக முடியும். அப்போ அந்த 2 இயர்ஸ் நீங்கள் யார்கிட்ட போய் படிக்கிறது அப்படின்றத 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்களே போய் டைரெக்டாக சேர்ந்துடலாம். செகண்ட் ஆப்ஷன் உங்களால் சேர முடியலை அப்புடின்னா ஐசிஏஐ ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்க, எங்கே போய் படிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் லோக்கல்லே எந்த சிஏ இருக்காங்களோ அவங்க மெம்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கனால அவங்களே உங்களை வந்து ஒரு இடத்துல அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவீங்க. அந்த கான்ட்ராக்டில் எல்லாமே அடங்கிடும். அந்த கான்ட்ராக்ட் 2 இயர்ஸுக்கு போட்டுருவாங்க. இந்த சில பேர் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆர்டிகல்ஷிப் போகாமலே காசை கொடுத்துட்டு நான் ஃபைனலுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு, என்னைய கேட்டால் பர்சனலாக ஆர்டிகல்ஷிப் இஸ் த மெயின் சப்ஜெக்ட் இந்த சிஏ. கண்டிப்பாக ஆர்டிகல்ஷிப் வந்து உங்களை ரொம்ப மாற்றும். ப்ராக்டிக்கலாக எல்லாத்துக்குமே தயாராக்கிறோம். அதனால என்னை கேட்டால் ஆர்டிகல்ஷிப் கண்டிப்பாக போயிருங்க, கூட வேலை செஞ்சாலும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஸ்டைப்பண்டுன்ற ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஆடிட்டர் கொடுக்கணும். அது எவ்வளோ, அந்த ஸ்டைப்பண்ட் எவ்வளோ வரும்னா, ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 5,000 வரும். 5,000 to 7,000 சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் சேர்ந்தீங்க. பிக் 4ல் போனீங்கன்னா 15,000 to 20,000 கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது நம்ம போகிற இடத்த பொறுத்து இருக்குது. அப்போ ஸ்டைப்பண்ட் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் போக மாட்டோம். நம்ம பார்க்குற ஒர்க்குக்கு இந்த ஸ்டைப்பண்டு கண்டிப்பாக போயிட்டு வர செலவுக்கு கூட சரி வராது. ஆனால் நம்ம அங்கே போய் கெயின் பண்ணுற நாலேஜ் இருக்குல்ல, அது நம்ம சிஏ ஆகி முடித்ததுக்கப்புறமும் அன்னைக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த ஆர்டிகல்ஷிப் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங் ஃபேக்டரே அப்படின்றத. அதனால் ஆர்டிகல்ஷிப்பை யாருமே எந்த இடத்துலையுமே குவிட் பண்ணிடாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபைனலும் அதே மாதிரி சேமஸ் இன்டர்மீடியட். ஆனால் இதில் என்ன, ஃபைனலோட இது என்னென்னா 6 மாதம் 6 மந்த்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம். இப்போ நான் எல்லாத்தோட டியூரேஷனையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட், இன்டரோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ஃபவுண்டேஷனோட டியூரேஷன் என்ன, 12th முடிச்சு 6 மந்த் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இன்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 8 மந்த் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 8 மந்த் ஆகும் நம்ம இன்டர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக. ஒரு குரூப்பாக இருந்தாலும் 2 குரூப்பாக இருந்தாலும் சரி, மினிமம் 8 மந்த். ஆனால் ஃபவுண்டேஷனும் இன்டரும் இப்போது 4 மந்த்துக்கு ஒரு தடவை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மந்த்துக்கு ஒரு தடவை தான் வரும் எக்ஸாம். ஒரு வருஷத்தில் 2 எக்ஸாம் தான் வரும். ஒரே 1 இயருக்கு 2 எக்ஸாம் தான் வரும். இப்போது இந்த எக்ஸாமோட டியூரேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. 4 மந்த்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்னா ஒரு வருஷத்துக்கு 3 தடவை எக்ஸாம் வரும். ஜனவரி, மே ப்ளஸ் செப்டம்பர் 3 அட்டம்ப்ட்ஸ் வரும். அதனால் நம்ம ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நிறையா சிஎஸ் வெளியில் வருவாங்க, நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் வெளியில் வருவாங்க. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. இப்போ ஃபவுண்டேஷன் 6 மந்த், 12th முடிச்சு ஃபவுண்டேஷன் 6 மந்த்து, ஃபவுண்டேஷன்லேருந்து இன்டர் எழுதுறதுக்கு அப்பியர் ஆகவே 8 மந்த் ஆயிரும். இப்போ நீங்கள் இன்டர் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ஐசிடிஎஸ்எஸ்க்கு போய் ஆர்டிகல்ஷிப் போயிடலாம். இப்போ நான் இன்டர் பாஸ் ஆகலை, அட்டெம்ப்ட் வச்சிட்டேன், ஏதோ ஒரு இதில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ திருப்பி எழுதுறதுக்கு 4 மந்த் ஆகும். ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். 4 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கே அப்பியர் ஆக முடியும்.
வருஷத்துக்கு 3 எக்ஸாம் தான். ஆனால் ஃபைனலில் வெறும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம். ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 2 டைம்ஸ், ஃபைனலில் 2 டைம்ஸ் தான் எக்ஸாம். அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கிறோம். தென் இதில் ஒரு மார்க்கில் ஒரு காம்ப்ளிகேட்டடான செக்மேட் ஒன்று வச்சுருக்காங்க. மார்க் விஷயத்தில் காம்ப்ளிகேட்டடான ஒரு செக்மேட். இப்போ நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் எடுத்திங்கனாலும் சரி, இன்டர் எடுத்திங்கனாலும் சரி, ஃபைனல் எடுத்திங்கனாலும் சரி, ஒரு பேப்பர் அப்படின்னும் போது இதில் 4 பேப்பர் இருக்கா? இப்போ 4 பேப்பர் இருக்குது. எல்லாத்துலேயுமே 100 மார்க், 100 100 100. இப்போ 4ஐயும் சேர்த்தா 400. இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், 40 எடுத்தாலே பாஸ் அப்படின்றத சொல்லியிருப்பேன். 40 எடுத்தால் பாஸுன்னு சொல்கிறையே, இப்போ 4 சப்ஜெக்டில் நான் 40 எடுத்தேன்னா 160 தானே வருது, அப்போ நான் பாஸா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. அக்ரிகேட்டாக 200 எடுக்கணும். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இந்த அக்ரிகேட்டுன்ற கான்செப்டே இதுதான். அதனால தான் இதை நான் உங்களுக்கு இதாகவே போட்டிருப்பேன். இந்த அக்ரிகேட்டுன்ற கான்செப்ட் ஆஃப் அக்ரிகேட், இந்த அக்ரிகேட்டோட கான்செப்ட் அதுதான். இப்போ நான் எத்தனை இதில் 40 எடுத்திருந்தாலும் சரி, அந்த அக்ரிகேட் கான்செப்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். நான் 40 இப்போ 4 பேப்பர் இருக்குது ஃபவுண்டேஷனில், நான் எல்லாத்துலேயும் 40 எடுக்கிறேன், 160 வந்துருச்சு. ஆனால் 200 வரலை. 200ன்றது தான் அக்ரிகேட். இந்த மார்க் வந்தால் தான் நீ பாஸு. இல்லை, இப்போ நான் எல்லாத்துலேயுமே மார்க் எடுத்து என்னோடய டோட்டல் 196 வந்துருச்சு, 199 வந்துருச்சு. ஆனால் நான் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயும் நான் 40க்கு மேலே எடுத்திருக்கேன், 196 வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயிலு தான். இப்போ 220 எடுத்துட்டேன், 220 220 நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் 39 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்டில் 39 எடுத்திருக்கேன். இப்போ நான் பாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் ரெண்டு தேவையும் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸு. இதே தான் இன்டருக்கும் சரி, ஃபைனலுக்கும் சரி. இப்போ நான் இன்டரோட கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்டரில் 6 பேப்பர். இப்போ 6 பேப்பரில் ஃபஸ்ட்டு குரூப்பு எடுத்திருக்கீங்க, செகண்ட் குரூப்பு எடுத்திருக்கீங்க. ஈச்சில் 40 எடுத்தால் பாஸு, 150 எடுத்தால் பாஸு. ரெண்டு தேவையும் ஃபுல்ஃபில் ஆகணும். அதே மாதிரி தான் இதுலேயும் 40 எடுத்தால் பாஸு, 150 எடுத்தால் பாஸு. இப்போ நீங்கள் போத்து குரூப்ஸ் எழுதும் போது அப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்துருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து 300 எடுத்துருக்கணும். 300 எடுத்திருந்தால் தான் பாஸ். இதுதான் கான்செப்ட் ஆஃப் அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிகேட்டை மைண்டில் வச்சு தான் படிக்கணும். இது ஒரு பெரிய செக்மேட். இதுதான் இன்றைக்கி இருக்க சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கஷ்டப்படுறது இந்த கான்செப்டில் தான். இதில் அடியாகி தான் நிறையா பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இன்றைக்கி பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கு மெயினான காரணமும் இதுதான். இதுக்கான சொல்யூஷன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் போடுறேன். தென் இதே மாதிரி தான் ஃபைனலுக்கும் இதே கான்செப்ட் தான். 2 குரூப் இருக்குது, அந்த ஒரு குரூப்பில் 2 குரூப்பையும் சேர்த்து 300 எடுக்கணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் தான், அவ்வளோதான். அடுத்து டியூரேஷன். நான் டியூரேஷன் தான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மொத்தமே நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் சொல்லி தந்துடுறேன். இப்போ ஃபவுண்டேஷனில் நம்மளுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் 12th முடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 15,000 வரும். 15,000 ஃபவுண்டேஷனுக்கு ஃபீஸ் 15,000 வரும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. பாஸ் பண்ணி
நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி இன்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இன்டருக்கு இப்போ வந்து ஒரு குரூப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போதே 2 குரூப்புக்கு சேர்த்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த குரூப் வேணுமோ எழுதிக்கலாம். தனித்தனியாகவும் எழுதிக்கலாம், இல்லை 2ஐயும் சேர்த்து எழுதிக்கலாம். அது உங்களோட திறமை. இன்டரோட ஃபீஸ் வந்து 18,000. போத் குரூப்புக்கும் சேர்த்து 2 குரூப்புக்கும் சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி ஃபைனலுக்கு 22,000 வாங்குகிறாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் வேணால், மல்டிபிள் எத்தனை அட்டெம்ப்ட் வேணால் திருப்பி எழுதிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இல்லை நான் இதில் டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் வரேன், எனக்கு வந்து பிகாம் எடுத்திருக்கேன், இல்லை நான் சயின்ஸ் பேக்ரவுண்டில் வரேன், என்னைய சேர்ப்பாங்களா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த பேக்ரவுண்டில் இருந்து வேணால் இங்கே படிக்கலாம். ஆனால் இந்த டைரக்ட் என்ட்ரியில் வரும்போது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், 55%க்கு மேலே இருந்திருக்கணும். நீங்கள் கிராஜுவேஷனில் 55% நீங்கள் இருந்திருக்கணும். 55% அண்ட் அபோவ் தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். க்ரைட்டீரியாவே அதுதான். அதுக்கு கம்மியாக இருந்திருந்தால் நீங்கள் டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்கள் கம்மியாக இருந்திருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரூட்டில் தான் வரணும் ஃபஸ்ட்லேருந்து. வேறு வழி கிடையாது. அவ்வளோதான். ஃபைனல் ஃபீஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் கான்செப்ட் ஆஃப் எக்ஸம்ஷன். எல்லா பேரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சிஏ எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி பாஸ் பண்ணுறது? நீங்கள் 6 பேப்பரை ஒன்றா எழுத சொல்கிறீங்க, ஆனால் எல்லாத்துலேயும் இவ்வளோ மார்க் எடுக்கணும், 300 மார்க் மேலே எடுக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பாசிபிளா? இப்போ ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் 6 பேப்பரும் நான் அட்டன் பண்ணுறேன். இப்போ நான் 2 குரூப்பையும் அட்டன் பண்ணி 6 பேப்பரையும் அட்டன் பண்ணும்போது ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி எழுதணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி நியாயம்? அப்படின்றதுக்காண்டி இந்த கான்செப்ட் எக்ஸம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எக்ஸம்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எக்ஸம்ஷன் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் எல்லாத்துலேயும் மார்க் அதிகமாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். 300 வரலை. நான் 6 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன், 250 தான் எடுத்திருக்கேன். 300 எடுத்திருந்தால் தான் பாஸு. நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கம்மியாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியும். இன்றைக்கி நான் அக்கௌண்ட்ஸில் நான் நல்ல ஃபீல்டில் நல்ல நாலேஜோடு இருக்கேன். அக்கௌண்ட்ஸில் மட்டும் எனக்கு இந்த எடுத்த 250ல் அக்கௌண்ட்ஸில் மட்டும் 60 வந்திருக்கு. அப்போது இந்த 60 எடுத்திருக்கியா நீ, உனக்கு எக்ஸம்ஷன். அப்போ இந்த 60 எடுத்துட்டியா, 60 அண்ட் அபோவ் எடுத்துட்டியா, 60 அண்ட் அபோவ் எடுத்துட்டேன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீ 60 அண்ட் அபோவ் எடுத்துட்டேனாலே அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு நீ அந்த எக்ஸாம் மட்டும் எழுத தேவையில்ல, அக்கௌண்ட்ஸ் மட்டும் நீ எழுத தேவையில்ல, அப்பியர் ஆகவே தேவையில்ல. உன் மார்க் ஷீட்லேயோ உன்னோட ரிசல்ட்லேயோ அதே 60 அடுத்த வட்டமும் ரிப்பீட் ஆகிரும். புரியுதா? அப்போது நீ அடுத்த அட்டம்ப்ட் எழுதும் போது அக்கௌண்ட்ஸில் உனக்கு 60 கண்டிப்பாக வந்துடும். அப்போ நீ ஃபஸ்ட்டு குரூப்பில் எடுக்க வேண்டியது 150, அதில் 60 ஏற்கனவே வந்துருச்சு. அப்போது இன்னும் நீ 95 எடுத்தாலே போதும். 150 அதில் நீ 60 எடுத்துகிட்டு 90 மார்க் எடுத்தாலே போதும். அப்போ நீ மிச்சம் 2 சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்க 2 சப்ஜெக்ட்லேயும் 45 எடுத்தாலே பாஸ் பண்ணிடுவேன். தட்ஸ் அ கான்செப்ட். இதுதான் கான்செப்டே. இது 2 குரூப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும். அவ்வளோதான். இவ்வளோ தான் சிஏயில் இருக்க மொத்த கான்செப்டே. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பசங்க இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்கிறத, சிஏ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸ்கூல் மாதிரி கிடையாது, ஸ்கூல் அளவுக்கு ஈஸி கிடையாது. கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்றதை சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம நாலேஜை எதில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட மனப்பாடம், நம்ம எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிஏவை பொறுத்தவரை அது நம்ம துளி கூட இங்கே எடுக்காது. ஏன் அப்படின்னா, உனக்கு நீ எல்லாத்தையும் கான்செப்சுவலாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இங்கே பாஸ் பண்ண முடியும்.
எல்லாத்தையுமே நீ உள்ளேருந்து கவனித்து கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன்னா மட்டும்தான் இங்கே பாஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீ வேணாடா 40 சொல்கிறேன், 40ல் ஒரு மார்க்காக ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் நினப்பீங்க. ஆனால் அந்த 40 எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நானே ஃபவுண்டேஷன் 5 தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்டர் இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. 5 அட்டெம்ப்ட் என்னோடய பர்சனல் விஷயத்தினால கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முடித்தேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டேன். 5 அட்டெம்ப்ட் அப்பியர் ஆகி தான் கிளியர் பண்ணேன். நான் டேரக்ட் ரூட் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் வந்தேன், டேரக்ட் என்ட்ரி ரூட்டில் போகல. சொல்கிறேன், நீங்கள் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் இஸ் த கீ. என்னடா இவன் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 12th முடித்தோன்னே நீங்கள் என்ட்ரி ஆகும் போதே மைண்டில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இன்டர் முடிச்சிடுவீங்க. இன்டர் முடிச்சிட்டிங்கனாலே உங்களோட சிஏ வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணி ஈஸியாக முடிச்சிடுவீங்க, ஃபைனலே ஈஸியாக முடிச்சிடுவீங்க. அந்த 1.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்படாமல் அட்டெம்ப்ட் கொடுக்க உங்கள் லேசினஸ் அதிகமாகிடும். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுதுகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். 6 மாதம் நான் உட்காந்து படிச்சிருக்கேன். திருப்பி அதே புக்கை எடுத்து நான் உட்காந்து பார்த்த சப்ஜெக்டையே திருப்பி பார்க்குறதுன்றது கொடுமையான விஷயம். அதை நான் 5 தடவை அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். Thank you everyone.